ஹஜ் பயணிகள் பயணித்த சவுதி ஏர்லைன்ஸ் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தரையிறங்கும் போது தீப்பொறி எரிந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத் அருகே ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானதில் குஜராத் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி உள்ளிட்ட 241 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்து நாட்டையே உலுக்கியது. இதனால் விமானத்தில் பயணிப்பவர்கள் அதிர்ச்சியிலும் பயத்திலும் உள்ள நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள சௌத்ரி சரண் சிங் சர்வதேச விமான நிலையத்தில் இன்று அதிகாலை 6:30 மணி அளவில் சவுதியா ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான SV3112 விமானம் தரையிறங்கியது. ஜெட்டா விமான நிலையத்தில் இருந்து நேற்று இரவு 10:45 மணிக்கு விமானம் புறப்பட்டுள்ளது. இந்த விமானத்தில் சுமார் 250 ஹஜ் பயணிகள் பயணித்துள்ளனர். இந்த விமானம் இன்று லக்னோ விமான நிலையத்தில் தரையிறங்கியுள்ளது. அப்போது இடது பக்க சக்கரம் தீப்பற்றி எரிய தொடங்கியது. இதையடுத்து விமானத்தை உடனடியாக விமானி நிறுத்தியுள்ளார். மேலும் இதுகுறித்து விமான நிலைய அதிகாரிகளுக்கும் தகவல் கொடுத்துள்ளார். இதைத் தொடர்ந்து விமானத்தில் இருந்த 250 ஹஜ் பயணிகள் அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் இருந்து ஹஜ் யாத்திரிகளை ஏற்றிக்கொண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவிற்கு விமானம் வந்தது. விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. தரையிறங்கும் போது விமானத்தின் சக்கரங்களில் ஒன்றிலிருந்து புகை மற்றும் தீப்பொறிகள் வந்ததாக சொல்லப்படுகிறது. விமான நிலைய அதிகாரிகள் விரைந்து செயல்பட்டு நிலைமையை உடனடியாக சரி செய்ததால் பயணிகள் உயிர் காப்பாற்றப்பட்டது. விமானங்களில் அடுத்தடுத்து நடைபெறும் இந்த சம்பவங்கள் பயணிகளை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. விமானங்கள் பொதுவாகவே பறப்பதற்கு முன்பு பல்வேறு கட்ட தொழில்நுட்ப ரீதியான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படும். விமானத்தில் எல்லாம் சரியாக இருக்கிறது என்பதை அறிந்த பின்னரே விமானத்தை விமானி இயக்க அனுமதிக்கப்படுவார். அதையும் தாண்டி விமானத்தில் ஏதேனும் சிக்கல் வந்தால் அதை சரி செய்வதற்கான எல்லா நடவடிக்கையும் விமான நிலைய கட்டுப்பாடு அறையில் இருந்தே அதிகாரிகளால் உதவ முடியும். இரட்டை இன்ஜின்கள், அதேபோல் விமானம் வானத்தில் பறக்க முயலும் பறவைகள் மோதி பாதிப்பு ஏற்பட்டால், இன்ஜினில் கோளாறு ஏற்பட்டால் அதை சமாளிப்பதற்காகவே 2 இன்ஜின்கள் விமானங்களில் இருக்கும். ஒரு இன்ஜின் வேலை செய்யவில்லை என்றாலும் 2வது இன்ஜின் மூலம் விமானத்தை இயக்கி செல்ல வேண்டிய இடத்திற்கு விமானியால் இயக்கவிட முடியும். விமானங்கள் டேக் ஆஃப் ஆகும்போது விமானத்தை மேலே செலுத்தும் கருவி திடீரென வேலை செய்யாமல் போனால் அல்லது விமானத்தின் இயற்கையில் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அந்த விமானம் மேலேயே எழும்பாது. எனவே என்ன சிக்கல் என்றாலும் நிச்சயம் சமாளித்து விட முடியும். விமானத்தில் ஏற்படும் பாதிப்புகள், அதே நேரம் விமானத்தில் திடீரென ஏற்படும் இன்ஜின் இழப்பு, விமானம் பறக்கும் போது திடீரென ஏற்படும் மோசமான வானிலை, பறவை கூட்டங்கள் திடீரென மொத்தமாக விமானத்தில் மோதுவது, விமானம் மேலே எழும்பும் போது காற்றின் வேக மாறுபாட்டில் ஏற்படும் நடைமுறை சிக்கல், விமானம் தரையிறங்கும் போது ஏற்படும் வானிலை மாற்றங்கள் போன்ற ஏதாவது ஒரு சிக்கல் தான் விமானத்தை மோசமாக பாதிக்கும். அதேபோல் ஒரு சில நேரங்களில் விமானிகள் சிறு தவறுகளும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவது உண்டு. இதேபோல் அடுத்தடுத்த சம்பவங்கள் அண்மை காலமாக விமான விபத்துக்கள் தொடர்பாக அதிகமான செய்திகளை பார்த்திருக்கிறோம். அகமதாபாத் விமான விபத்திற்கு பின்னர் உத்தரகாண்டில் ஹெலிகாப்டர் வெடித்து விபத்து ஏற்பட்டிருந்தது. அடுத்ததாக லண்டனில் இருந்து இந்தியா வந்த பிரிட்டன் ஏர்லைன்ஸ் விமானம் பறந்தபோது திடீரென கோளாறு ஏற்பட்டிருந்தது. அதை உடனடியாக விமானி கண்டுபிடித்ததால் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. அதேபோல் ஏர் இந்தியா விமானம் ஒன்றில் ஏசி வேலை செய்யாத காரணத்தால் பயணிகள் சில மணி நேரம் அவதிப்பட்ட சம்பவம் அண்மையில் நடந்துள்ளது. அந்த வரிசையில் சவுதி ஏர்லைன்ஸ் விமானம் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் விமானம் ஒன்று தரையிறங்க முயன்றபோது சிக்கலை சந்தித்துள்ளது. இப்படி தொடரும் விமான விபத்துகளால் மக்களின் மனநிலை மிகவும் பாதிப்புக்குள்ளாகிறது. பல கனவுகளோடும் ஆசைகளோடும் விமானத்தில் செல்லும் மக்களின் வாழ்க்கை விமான நிறுவனங்களின் சிறு கவனக்குறைவால் உருக்குலைந்து போகிறது. சமூக விமர்சகர்கள் விபத்துக்கள் தொடர்பான வீடியோக்களை வலைதளங்களில் பதிவிட்டு தங்களின் கவலைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர்.